துருவ் அனுப்பாம அவங்க காதலிக்கிறாங்கன்னு செய்திகள் வந்த நிலையில 2 பேருக்கும் என்ன ஆச்சு, இப்ப பிரிஞ்சுட்டாங்களாங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. துருவ் அவங்களும் அனுபமா அவங்களும் காதலிச்சதா செய்திகள் வெளியாச்சு. மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்துல துருவ் விக்ரம் அவர் நடிச்சிருந்த படம் தான் பைசன். இந்த படத்துல 2 பேரும் ஜோடியா நடிச்சாங்க. படத்துல 2 பேரோட கதாபாத்திரமும் நல்லா இருந்துச்சு. படத்தப்ப 2 பேரும் காதலிக்கிறதா செய்தி வந்துச்சு. 2 பேரும் ஒன்னா இருக்கிற புகைப்படங்கள் வெளியாகி பேசு பொருளாச்சு. இந்த நிலையில துருவ் அவங்களும் அனுப்பாம அவங்களும் காதலிச்சதா சொல்லப்பட்ட நிலையில 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருச்சுன்னு தகவல் வெளியாகிருக்கு. அனுப்பாம அவங்களோட இன்ஸ்டா பதிவு தான் இப்ப கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது என்னன்னா, இறுதியில என் மன அமைதியை கண்டுபிடிக்க சில முடிவுற்ற பாதைகளை விட்டு வெளியேற வேண்டி இருந்துச்சு. இனி என் குரலையும் என் வாழ்க்கையும் நானே தேர்ந்தெடுக்கிறேன். யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையும் இல்ல. எந்த பயமும் எனக்கு இல்ல. என்ன நான் மறுபடியும் கண்டுபிடிச்சு என் வாழ்க்கைய மறுபடியும் நேசிக்க தொடங்கி இருக்கேன். மேலும் நான் மிக நீண்ட காலமா சொல்ல விரும்பிய ஒண்ணு இருக்கு. மிக நீண்ட காலமா சொல்ல அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். உங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். எனக்கு துணையா நின்றதுக்கு, என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு, என் வாழ்க்கையை இவ்வளோ அன்பால நிரப்பியதுக்கு நன்றி. ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு துளி கருணையும் எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட நேரத்துல எனக்கு வந்தடைஞ்சது. பிரபஞ்சமே என்னை மறுபடியும் எனக்குள்ள வழி நடத்தியதுக்கு நன்றி. குணமடையறதுக்கு வாழ்த்துக்கள். சுதந்திரத்துக்கு வாழ்த்துக்கள். என்னை நானே தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இறுதியா முழுமையா தயக்கம் இல்லாம என்னுடையதா இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க சொன்னதுமே எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க. இவங்க துருவவர் கூட சண்டை போட்டிருக்காங்க. அதாவது 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. இவ்வளவு நாளா 2 பேர் காதலிச்சுட்டு தான் இருந்தாங்க, இப்ப பிரிஞ்சிட்டாங்க. அதுதான் அனுபவம் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு செய்திகளை பரப்பி விட்டுருக்காங்க. ஏற்கனவே இவங்க 2 பேரும் காதலிக்கிறதா கூட எங்கேயும் சொல்லல. காதலிக்கிறதா சொல்லாத இவங்களை எப்படி பிரிஞ்சிட்டாங்கன்னு செய்திகளை எழுதி பரப்புறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க பதிவிட்ட இந்த பதிவுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல அனுபவமா அவங்க கிட்ட நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பதிவு பதிவிச்சிருக்கீங்க, துருவவர் என்னாச்சு, அவரை நீங்க காதலிக்கவே இல்லையா, அவர் கூட பெரிவா, பிரேக்கப் ஆன விஷயத்தை தான் நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அனுபவமா அவங்க நம்ம தமிழ்லையும் ஒரு சில படங்கள்ல நல்ல நல்ல கதாபாத்திரங்கள்ல நடிச்சாங்க. நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸும் உருவானாங்க. இந்த நிலையில இப்படி ஒரு பதிவு அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற கேள்வியை ரசிகர்கள் கிட்ட கேட்க வச்சிருக்கு. துருவ் விக்ரம் அவரு ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்டோரி போடுவாரா, அவர் அவரோட காதலை பத்தி ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.